நாகை மாவட்டத்தில் இன்றும் நாளையும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் தொடர்ந்து அங்கு கட்சி போஸ்டர்கள் அகற்றப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வேளாங்கண்ணியில் கட்சி போஸ்டர்கள் அகற்றப்பட்டிருக்கிறது. இதனால் அங்கு சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லெனின். வணக்கம். மேலும் விவரம். பிரியங்கா, நாகை மாவட்டத்திற்கு இன்றும் நாளையும் என 2 நாட்கள் சுற்றுப்பயணமாக அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். இன்று மாலை கீழ்வளூர் வருகை தரும் அவர் பொதுக்கூட்டத்தை முடித்த பின்னர் வேளாங்கண்ணி தனியார் விடுதியில் தங்க உள்ளதால் வேளாங்கண்ணி ஆட்சி பகுதியில் அரசின் விளம்பரங்கள், வேளாங்கண்ணி வரவேற்பு பலகைகளை மறைத்து அதிமுகவினர்கள் பதாகைகளை வைத்துள்ளனர். இதனால் திமுக அதிமுக இடையே போஸ்டர் ஒட்டுவதில் வாக்குவாதம் ஏற்பட்டு மோதல் ஏற்படும் சூழல் நிலவியதால் வேளாங்கண்ணி ஆட்சி பகுதியில் போலீசார் தற்போது குவிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே வேளாங்கண்ணி காவல் நிலையம் முன்பு திமுக மற்றும் அதிமுகவினர் திரண்டனர். வேளாங்கண்ணி பேரூராட்சி சுகாதார அலுவலர் சுப்பிரமணியன் வேளாங்கண்ணி காவல் நிலையத்தில் பேனரை அகற்ற புகார் அளித்த நிலையில் அங்கு பிரச்சனை ஏற்படாமல் இருக்க அரசுக்கு சொந்தமான குளக்கரை சுற்றுச்சுவற்றில் ஒட்டப்பட்ட அதிமுக பேனர் மட்டுமின்றி ஏற்கனவே ஒட்டப்பட்ட தமிழக அரசின் விளம்பர பேனரும் தற்போது அகற்றப்பட்டு வருகிறது. ஏடிஎஸ்பி வேணுகோபால் மற்றும் டிஎஸ்பி ராமச்சந்திரமூர்த்தி தலைமையில் 50க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு பலத்த பாதுகாப்போடு சுவற்றில் ஒட்டப்பட்ட போஸ்டர்கள் முழுவதுமாக அகற்றப்பட்டு வருகிறது. மேலும் அந்த சுவற்றில் வேறு எந்த விளம்பர பதாகையும் ஒட்டக்கூடாது எனவும் போலீசார் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இதனால் வேளாங்கண்ணி பகுதியில் தற்போது ஒரு பதட்டமான சூழல் ஏற்பட்டு வருகிறது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி லெனின்.